ஸோ இப்போ ஹிதோபதேசம் காதம்பரியிலிருந்து சுகநாச உபதேசம் லாஸ்ட் கிளாஸ் வந்து அயமேவச்ச அனாஸ்வாதித விஷயரசஸ்ய தே காலக உபதேசஸ்ய அயமேவ காலக இதுதான் காலக இதுதான் டைம் எதுக்கு அப்படின்னா உபதேசஸ்ய உபதேசம் பண்றதுக்கு உகுந்ததான டைம் உனக்கு எதுன்னா அயமேவ காலக எப்படிப்பட்ட எப்படிப்பட்ட டைம் அது அப்படின்னா அனாஸ்வாதித விஷயரசஸ்ய உபதேசஸ்ய தே காலக அதாவது இத்தனை நாள் வந்து விஷய ரசம் அப்படின்னா இந்த மெட்டீரியல் பிளஷர்ஸ் அதை இன்னும் நீ அனுபவிக்கல யூ ஹவ் நவ் பிகம் அ ராஜகுமாரன் அப்படியே நல்லா சுட சுட இப்பதான் வந்து அஹ், கு- குருகுலத்திலேருந்து வந்திருக்க ராஜ்யத்துக்கு ஸோ உனக்கு இன்னும் கல்மஷம் மலினம் எதுவுமே உன்னோட புத்தி ஆல என்ன சொல்றோமோ அதை அழகா கிளியரா கிரகிச்சிக்கிற அளவுக்கு உன்னுடைய புத்தியும் மனசும் ரெடியா இருக்கு ஸோ திஸ் இஸ் த ரைட் டைம் டு இம்பார்ட் அண்ட் அட்வைஸ் டு யூ அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறார். படிங்க. குருபதேசம் தேசஸ்ச படிங்க. எங் இங்க ஸ்டார்ட் இங்க இங்க நான் காமிக்கிறேன். இங்க இருக்கேன். குருபதேசம்னா அதுலேருந்து தான். ஆமா. குரு அதேதான் குருபதேச குருவச்சனம் அவலம் குருபதேசஸ்ச நாம புருஷாணாம் அகிலமல பிரக்ஷாலன க்ஷமம் படிக்கிறேடா நீங்க நானே வேற யாரா படிக்கிறேடா மாலினி படிக்கிறேடா மாலினி கேக்குறேன் மகேஸ்வரி மேம். ஓ மாலினி சேஷாத்ரி ஓகே படிங்க மாலினி சேஷாத்ரி படிங்க ஓகே ஓகே ஓகே. குருபதேசம் ச நாம புருஷானாம் அகில மல பிரக்ஷாலன க்ஷமம் அஜலம் ஸ்நானம் ம் ம் அனுபஜாத லலிதாதி பலிதாதி வைரூப்யம் நிரூபியம் அஜரம் விருத்தத்வம் ம் அனாரோபித மேதோ தோஷம் குருகரணம் ம் அசுவர்ண விரச்சனம் அக்ராமியம் கர்ணாபரணம் ம் அதீத ஜோதிராலோக உனுத்வேககர பிரஜாகர விசேஷேன து ஆலோ ராக்யாம் ஆலோக அனுத்வேககரஹ சரியா அங்க அனுத்வேககரः ம் பிரஜாகரः விசேஷேன து ராக்யாம். ஆமா ஸோ குரூபதேசஸ்ச நாம புருஷானாம் அகிலமல பிரக்ஷாலன க்ஷமம் அஜலம் ஸ்நானம் ஸோ இப்போ வந்து இங்க வரப்போறது எல்லாமே உபமேயம் என்னன்னா குரூபதேசம் மற்றது எல்லாம் உபமானம் உபமானம்ங்கிறது இட்ஸ் ஸ்டாண்டர்ட் ஆஃப் கம்பேரிசன் உபமேயம்ங்கிறது ஆப்ஜெக்ட் ஆஃப் கம்பேரிசன் எதை வந்து நீங்க வர்ணிக்கிறீங்களோ அதை வந்து உபமேயம்னு சொல்றோம் ஸோ இப்போ சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னா குருபதேசம் அதுதான் வந்து இந்த குருபதேசம்ங்கிறது நீங்க வந்து அந்த விசேஷேனது ஒரு ஆக்ஞாம் அது வரைக்கும் அந்த குருபதேசத்தை நீங்க எடுத்துன்னு போயிட்டே இருக்கணும் ஸோ இந்த குருபதேசகாங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா புருஷானா ஒரு புருஷனுக்கு அகில மல பிரக்ஷாலன க்ஷமம் அஜலம் ஸ்நானம் அதாவது ஸ்நானம்ங்கிறது எதுக்கு பண்றோம் அப்படின்னா மலம்னா அழுக்கு அழுக்க பிரக்ஷாலனம்னா துவைக்கிறது போக்கடிக்கிறது கிளியர் பண்றது ஸோ வந்து மலத்தை வந்து ஒரு அழுக்க வந்து போக்கடிக்கணும் அப்படின்னா அது ஜலத்தினால தான் முடியும் ஆனா இந்த குரூபதேசம்ங்கிறது இங்க எது மாதிரி இருக்கான் அப்படின்னா ஒரு ஜலம் போல இருக்கு அந்த ஜலம் வந்து அழுக்க போக்கடிக்கும் இந்த குரூபதேசம்ங்கிறதும் அழுக்க போக்கடிக்கிறது ஆனா அந்த புருஷனுக்கு வந்து இந்த குரூபதேசத்தினால ஆற ஸ்நானம் எப்படி ஆறுது அப்படின்னா ஜலரூப ஸ்நானம் இல்ல அஜலம் ஸ்நானம் ஜலம் இல்லாம ஒரு வேற பர்சன் கேன் பி பியூரிஃபைடு வித்தவுட் வாட்டர் கிளென்ஸ்டு வித்தவுட் வாட்டர் அப்படி அந்த மாதிரி அந்த கிளென்சிங் எங்க நடக்கும் அப்படின்னா குரூபதேசத்துல நடக்கும் குரூபதேசஸ்ச நாம புருஷானாம் ஒரு புருஷனுடைய அகில மலம் மலம்னா அழுக்கு அகிலம் மலம் அகிலமலம் ஸோ அந்த அகிலமல பிரக்ஷாலனம் அகிலமல பிரக்ஷாலனம் சரியா அகிலம் மலம்ங்கிறது அகிலம்னா எல்லாம் நிறைய நிறையன்னு வச்சுக்கோங்க மலம்னா அழுக்கு அகிலம் மலம் அகிலமலம் அகிலமல அகில மலசிய பிரக்ஷாலனம் அகிலமல பிரக்ஷாலனம் எல்லா மலத்தினுடைய பிரக்ஷாலனம்னா போக்கடிக்கிறது கிளியர் பண்றது கிளியர் ஆஃப் பண்றது அந்த அகில மல பிரக்ஷாலனே க்ஷமம் அந்த எல்லா மலத்தையும் போக்கடிக்கக்கூடிய அதுக்கு அதுல எக்ஸ்பர்டைஸா இருக்கிறது பிரக்ஷாலனே க்ஷமம் பிரக்ஷாலன க்ஷமம் அது எதுனா அஜலம் ஸ்நானம் ஜலமில்லாத ஒரு ஸ்நானம் எது அப்படின்னா இந்த குரு உபதேசம். சரியா சரியா இருக்கா மேல படிங்க
விரலா ஹி படிச்சுட்டேன் நீங்க, நான் தான் சொல்லணும். ஆ, அனுபஜாத பலிதாதி வைரூப்பியம் அஜரம் விருத்தத்துவம். சோ வந்து விருத்தத்துவம் அப்படிங்கிறது இந்த ஞான விருத்தான்னு சொல்லுவா தெரியுமா? மூர்த்தி சிறிது கீர்த்தி பெருசுன்னுவா. அவ பாக்குறதுக்கு சின்னவாளா இருப்பா, ஆனா வந்து அவளுக்கு உள்ள அத்தனை ஒரு ஞானம் இருக்கும் இல்லையா? ஆதிசங்கரர் 32 வயசுல வந்து அத்தனைத்தையும் எழுதிட்டு போயிட்டாரு இல்லையா? பாலஸ்தாவது கிரீடாசக்தா, தருணஸ்தாவது தருணீசக்தா, விருத்தஸ்தாவது சிந்தாசக்தா, பரபிரம்மணி கோபினசக்தகான்னு எழுதுவார் பஜகோவிந்தத்துல. அவர் பாலஸ்தாவது கிரீடாசக்தகன்னா சின்ன வயசுல விளையாடவே இல்லை, குருகுலத்துக்கு போனார், சன்னியாசம் வாங்கிட்டு அப்படியே போயிட்டார். தருணஸ்தாவது தருணி சக்தா, வென் யூ வாஸ் யூத் யூ கெட் அ கம்பானியன்ஷிப் ஆஃப் அ ஃபீமேல், இது யூத்தில் இருக்கிறவா. அவர் கல்யாணமே பண்ணிக்கல. பர விருத்தஸ்தாவது சிந்தாசக்தா, வயசானா நம்மளை யாரு காப்பாத்துவா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வருங்கிறார். அவருக்கு 32 வயசு மேல இல்லவே இல்லைங்கிறான். ஸோ அந்த மாதிரி அவர் வந்து ஞான விருத்தனா இருந்தார். ஸோ இப்போ வந்து என்ன அப்படின்னா, இந்த குருபதேசம்ங்கிறது, குருபதேசா அப்படிங்கிறது என்ன பண்ணும் அப்படின்னா, அனுபஜாத பலிதாதி வைரூப்பியம் அஜரம் விருத்தத்துவம். அவளுக்கு வந்து ஒரு விருத்தஸ்ய பாவகா விருத்தத்துவம். அவளுக்கு வந்து விருத்தத்துவம்ங்கிறது ஷரீர விருத்தத்துவத்தை பத்தி பேசல, இங்க வந்து மென்டல் மெச்சூரிட்டியை பத்தி பேசுறான். புரியுறதா? சோ வந்து என்ன அப்படின்னா, ந உபஜாதம் அனுபஜாதம், உண்டாகாத பலிதம். பலிதம்னா நிறைச்சி போறதுன்னு அர்த்தம். ஏஜ்னால நிறைச்சி போறது இல்லையா? அதாவது இங்க இங்க எல்லாம் முதல்ல நிறை வந்துடுத்து அப்படின்னா அது வந்து பித்த நிறையாம். இங்க வர நிறை தான் இட் இண்டிகேட்ஸ் யுவர் ஏஜ். அததான் தம் கர்ண மூலம் ஆகத்திய ராமே ஸ்ரீஹி நெஸ்யதாமிதி இல்லையா? இப்ப இது ரகுவம்சத்துல படிச்சோமே, தசரதனுக்கு வந்து ராமர் கிட்ட வந்து ராஜ்யத்தை கொடுத்துரு அப்படின்னுட்டு எது சொல்லித்தேன்னா, அந்த ஜரா வந்து கர்ண மூலம் காது கிட்ட வந்து ஜி தான். ஜி பலித சத்மனா ஜரான்னு படிச்சோம். பலிதச்சத்மனா ஜரா. ஆமா, தம் கர்ண மூலம் ஆகத்திய ராமே ஸ்ரீஹி நெஸ்யதாம் இது. கைகேயி கிட்ட இருக்கிற ஒரு பயத்தினால அந்த ஜரா வந்து என்ன பண்ணித்தான், அந்த நரைச்ச முடி காது கிட்ட வந்து சொல்லித்தான் தசரதன் கிட்ட ராஜ்யத்தை கொடுத்துருவோம் ராமருக்குன்னுட்டும். ஸோ அதனால என்ன அப்படின்னா, அந்த பலிதம் அப்படிங்கிறது ஏஜ் ரிலேட்டட் ஒரு நிரப்பு. ஸோ பலிதம் ஆதிஹி எஸ்ய தது பலிதாதிஹி. விரூபஸ்ய பாவம்ங்கிறது உங்களுக்கு வைரூப்பியம். அனுபஜாத்தம் பலிதாதி வைரூப்பியம், அந்த விருத்தத்துவம்க்கு அது போறது. சரியா? ஸோ வந்து இங்க என்ன அப்படின்னா, உண்டாகாத நிரப்பு முதலியதுனால உண்டான ஒரு விரூபதா, அந்த வைரூப்பியம் அஜரம் விருத்தத்துவம். அஜரத்துக்கு போறது என்ன? ஜரா. ஜரம் அடையாம வயசாகாமையே இந்த குருபதேசம்ங்கிறது அவளுக்கு ஒரு விருத்தத்துவத்தை கொடுத்துரும். அப்படின்னா ஷரீர வர்தனத்தை பத்தி, ஷரீர விருத்தத்துவத்தை பத்தி அவ பேசல. they are not talking about the change in the physical appearance, but they talk about the mental stability and mental maturity. எது? இந்த குருபதேசம்ங்கிறது. சின்னவாளா இருந்தா கூட அவ வந்து நன்னா படிச்சிருந்தா, விஷயம் தெரிஞ்சா, தே பிஹேவ் மச் மச் பெட்டர் தேன் தி ஓல்டர் ஜெனரேஷன் இல்லையா? அதுதான். புரியுதா? அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த குருவினுடைய உபதேசம்ங்கிறது. அனாரோபித மேதோ தோஷம் குருகரணம். குருகரணம் அப்படின்னா, குருனா உங்களுக்கு ஸ்தூலத்துக்கும் குருன்னு பேரு. சரியா? குருகரணம் அப்படிங்கிறது ஸ்தூல பாவேன கரணம். அனாரோபித மேதோ தோஷம்ங்கிறது ஏதோ ஒரு மேதகா அப்படிங்கிறது அந்த ஃபேக்டுக்கு சொல்லுவா, வெயிட் போடுறது. ந ஆரோபிதா மேதோ மேத மேத மேதசா தோஷா தம் மேதோ தோஷம் குருகரணம். ஏற்றப்படாத மேதகா அப்படிங்கிறது இட் இஸ் டைப் ஆஃப் இது பை விச் யுவர் பாடி கெயின்ஸ் அ வெயிட். ஆனா இவன் இங்க வந்து என்னன்னா, இவனுக்கு வந்து அனாரோபிதா மேததோஷா மேதோ தோஷா எஸ்மின் தத்து. இந்த மேதகாங்கிறது மேதஸ்ன்னு சகாராந்த சப்தம் அது. ஸோ மேதோ தோஷா. சரியா? ஸோ அனாரோபிதா மேதோ தோஷா எஸ்மின் தத்து அனாரோபித மேதோ தோஷா தோஷம் குருகரணம். அந்த பெருத்து போறது, குண்டாருது அப்படின்னா இந்த இடத்துல அகெயின் பிசிக்கல் ஃபிட்னஸ் ஆர் பிசிக்கல் வெயிட் கெயினை பத்தி பேசல. இங்க வந்து அவன் வந்து பாரமா இருக்கான். ஒரு அவனுடைய அவனுடைய டெசிஷனோ அவன் பண்ற விஷயங்களோ ரொம்ப வசத்தியா இருக்கு, இட் ஹாஸ் அ வெயிட்டேஜ் அப்படி இருக்கு அப்படின்னா, அந்த மாதிரி அந்த மேதோ தோஷம், அந்த அந்த ந ஆரோபிதா அனாரோபிதா மேதசா தோஷா மேதோ தோஷா அனாரோபிதः மேதோ தோஷः எஸ்மின் தத்து அனாரோபித மேதோ தோஷம் குருகரணம். சரியா? அடுத்தது என்ன அப்படின்னா,
அடுத்தது என்ன அப்படின்னா அசுவர்ண விரச்சனம் அக்ராமியம் கர்ணாபரணம். ஸோ இந்த குருபதேசம் எப்படி இருக்கு அப்படின்னா கர்ணயோகோ ஆபரணம், ரெண்டு காதுக்கு போட்ட ஆபரணம் போல இருக்கும். ஆபரணம்னா உங்களுக்கு ஆர்னமெண்ட்ஸ். எப்படி அப்படின்னா அசுவர்ண விரச்சனம், சுவர்ணத்தினால ரச்சிக்கப்பட்ட, சுவர்ணம்னா கோல்டு, விரச்சனம் அப்படின்னா மேடு, செய்யப்பட்ட, தங்கத்தினால செய்யப்பட்ட, செய்யப்படா செய்யப்பட்டது ஜென்ரலா உலகத்துல இருக்கிற ஆபரணங்கள். ஆனா இங்க என்ன அப்படின்னா தங்கத்தினால செய்யப்படாத ஒரு ஆபரணமாக இருக்கு அந்த குருபதேசம் அவனுக்கு. அது எப்படி தங்கத்தினால செய்யப்படலை அப்படின்னா இந்த நொமேட்ஸ் கிட்ட எல்லாம் வாங்குறாளே அந்த மாதிரி ரொம்ப கிராமியமா இருக்கா, ரொம்ப சீப்பா இருக்கா அப்படின்னா அக்ராமியம் கருணாபரணம். கிராமியமா இல்ல, ரொம்ப வசத்தியான ஒரு கருணாபரணம் எது அப்படின்னா அது வந்து இந்த குருவினுடைய உபதேசம் தான். சோ சுவர்ணஸ்ய விரச்சனம், சுவர்ண விரச்சனம், சரியா? அவித்யமானம் சுவர்ண விரச்சனம் எஸ்ய தது, அந்த அவித்யமான அசுவர்ண விரச்சனம், சரியா? அந்த அந்த அசுவர்ண விரச்சனம் அக்ராமியத்துக்கு போறது, சரியா? சோ அக்ராமியம் கருணாபரணம், தங்கத்தினால செய்யப்படாத, ரொம்ப சீப்பாக இல்லாத, வசத்தியாக இருக்கின்ற கருணாபரணம் எது அப்படின்னா அந்த குரு உபதேசம், சரியா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அதீத ஜோதிஹி ஆலோகः. ஆலோகः அப்படின்னா பிரகாசகன்னு அர்த்தம். அதீதம் ஜோதிஹி யஸ்மாத் தாதிருஷः ஆலோகः. ஆலோகஹனா பிரகாசக. எந்த ஒரு எந்த ஒரு 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 என்ன சொல்றது, ஒரு ஒரு பிரகாசத்திலிருந்து அதீதம், தாண்ட விடப்பட்ட ஜோதிஹி யஸ்மாத். ஜோதிஹிங்கிறது உங்களுக்கு இட்ஸ் நித்திய பகுவச்சனம். ஜோதிஹி ஜோதிஷி ஜோதீம் ஷீன்னு வரும். ஜோதிஹி ஜோதிஷி ஜோதீம் ஷீன்னு சப்தம். ஸோ அதீத ஜோதிஹி அப்படின்னு சொல்லும் பொழுது எந்த ஒண்ணுத்திலிருந்து உங்களுக்கு வந்து இந்த அதீத ஜோதிஹி அப்படின்னா இட் இஸ் பிரைட் வித்தவுட் த ஃப்ளேம்னு அர்த்தம். அதுதான் அதீத ஜோதிஹி. ஆலோகா, ஆலோகனா பிரகாஷா. ஓகே, அதீத ஜோதிஹிங்கிறது ஃப்ளேமு. அதீதம் ஜோதிஹி யஸ்மாத் சஹ அதீத ஜோதிஹி. சஹ அந்த அந்த குருபதேசம் அப்படிங்கிறது எப்படி இருக்கு அப்படின்னா அப்படிப்பட்ட ஒரு ஒளியாக இருக்கு, அது அப்படிப்பட்ட ஒரு பிரகாசமாக இருக்கு. எந்த ஜென்ரலி பிரகாசத்துல என்ன இருக்கும், பிரகாசம்ங்கிறது விளக்குங்கிறது பிரகாசத்தை கொடுக்கும். அந்த விளக்குல என்ன இருக்கும், ஃப்ளேமுங்கிறது இருக்கும், ஜோதிஹிங்கிறது இருக்கும். ஆனா இந்த குருபதேசம்ங்கிற ஒரு பிரகாசத்துல, ஆலோகன பிரகாசத்துல அந்த ஃப்ளேம் இல்லாத ஒரு பிரகாசம், சுடர் இல்லாத ஒரு விளக்குன்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். தெரியுதா? சோ அதீதம் ஜோதிஹி யஸ்மாத் அதீத ஜோதிஹி ஆலோகாக்கு பொறுத்தது. அதுக்கப்புறம் அனுத்வேகரஹ பிரஜாகரஹ. சோ வந்து ந உத்வேகரஹ அனுத்வேகரஹ ந சந்தாபகரஹன்னு அர்த்தம். பிரஜாகரஹ அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரபோதகன்னு அர்த்தம், விழிப்புணர்ச்சின்னு சொல்றோம் இல்லையா. சோ அனுத்வேகரஹ பிரஜாகரஹ. சோ வந்து உத்வேகம் இல்லாம எப்பயுமே வந்து ஒரு பிரபோதம் வரணும் அப்படின்னா, ஒரு விழிப்புணர்ச்சி வரணும்னா அதுக்கு வந்து அந்த நிறைய எஃபர்ட் வந்து ஹேஸ் டு பி மேடு. ஆனா இந்த குரு உபதேசத்தினால வர, அதாவது நான் வந்து ஒரு ஒரு நான் வந்து ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்துல ஒருத்தன் ஈடுபட்டு இருக்கான், அதுலேருந்து அவனுக்கு ஒரு விழிப்புணர்ச்சி வரணும் அப்படின்னா he has to make an extra effort and undergo lot of changes and lot of என்ன சொல்றது, ஒரு பீடாவை வந்து அனுபவிக்கணும். ஆனா இந்த குருபதேசம்ங்கிற ஒரு பிரஜாகரக அப்படின்னா பிரபோதக, அது எப்படி இருக்கு அப்படின்னா அனுத்வேகரக ந சந்தாபகரகன்னு அர்த்தம். புரியுறதா? ஆஹ் அதாவது அஜ்ஞானம் முதலியதுனால உண்டாகிற பீடைய வந்து அழிச்சுடுறது இந்த 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 குருபதேசம்ங்கிற ஒரு பிரபோதா, இந்த ஒரு பிரஜாகரக. புரியுறதா? சரியா இருக்கா எல்லாருக்கும்? சரியா இருக்கா எல்லாருக்கும்? Yes, Yes, ma'am. Ji, yes. ஓகே, சோ அப்புறம் அதி சோ last அனுத்வேகரா. கேட்டேன் ஏதோ இன்னும் விசேஷேன தூ ராஜ்ஞாம். ஸோ இன் பர்டிகுலர் இதெல்லாம் யாருக்கு நடக்கும் அப்படின்னா ராஜாக்களுக்கு வந்து என்ன அப்படின்னா ஏதே பூர்வோக்தாக உபதேசாக ராஜ்ஞாம்
ஆதிக்கேன பிரதாத்தவியாகனு அர்த்தம். விசேஷேன து ராஜ்ஞாம், யாருக்கு இந்த உபதேசத்தை பண்ணணும் அப்படின்னா எல்லாருக்கும் பண்ணணும். எஸ்பெஷலி யார் வந்து அந்த யூத், அந்த யுவா தசையில இருக்காளோ அவளுக்கு இந்த உபதேசங்கள்ங்கிறது நிச்சயமா பண்ணியானோம். அந்த உபதேசம்ங்கிறது அவளுக்கு என்னெல்லாம் பண்ணும் அப்படின்னா அகில மல பிரக்ஷாலன க்ஷமம் அஜலம் ஸ்நானம், அனுபஜாத பலிதாதி வைரூப்பியம், அஜரம் விருத்தத்வம், அனாரோபித மேதோ தோஷம் குருகரணம், அக்ராமியம் கருணாபரணம், அதீத ஜோதிஹ ஆலோகः, அனுத்வேககரः பிரஜாகரः சக குருபதேசः, கேஷாம் ஜனானாம் தாத்தவ்யः தாதிருஷः உபதேசः அப்படின்னா விசேஷேன து ராஜ்ஞாம். சாதாரணமா எல்லாருக்கும் it is better to be imparted, better such advices are imparted to the youth, people who are in the youth stage. இன் பர்டிகுலர் யாருக்கு அப்படின்னா ராஜ்ஞாம் து விசேஷேன. ஏன் அப்படின்னா ராஜாக்கள் வந்து அவளுக்கு கிடைக்க போற சுகபோகங்களும் அவ மீட் பண்ண போற அவளுக்கு இருக்கிற அந்த என்ன சொல்றது என்விரான்மெண்ட் சரௌண்டிங்கு, அவ மீட் பண்ற பீப்புள் எல்லாமே அவளுக்கு வந்து பலவிதமான கெட்டதை வந்து ப்ரொவோக் பண்ணக்கூடியவை. ஸோ அப்படிப்பட்ட ராஜாக்களுக்கு இப்படிப்பட்ட குருவனுடைய உபதேசம்ங்கிறது நிச்சயேன தாத்தவியா. புரியுதா? புரியுதா? அதுக்கப்புறம் Yes, ma'am. விரலாகி அலீக விரலாகி தேசாம் உபதேஷ்டாரக. ஏன் அப்படின்னா விசேஷேன தூ ராஜ்ஞாம் ஏன் போட்டார்? ஒண்ணு, ராஜாக்களுக்கு இந்த மாதிரி பலவிதமான சம்பந்தங்கள்ல அவளுக்கு வந்து தே மே பி ப்ரொவோக் டு டூ சோ மெனி திங்ஸ், ஒரு அன்சர்டனிட்டியோட நிறைய பண்ண வேண்டியது வரும். ஏன் அப்படின்னா விரலாகி தேஷாம் உபதேஷ்டாரக, தேஷாம் ராஜ்ஞாம் உபதேஷ்டாரக, உபதேஷ்டா தேஷ்டாரௌ தைஷ்டாரக. அவளுக்கு உபதேசம் பண்றவா உலகத்துல ரொம்ப கொஞ்சோண்டு பேர் தான். விரலாக அப்படின்னா வெரி ஃபியூ. ஏன் அப்படின்னா ராஜாக்கு போய் நீ உபதேசம் பண்றியா அப்படின்னு கேட்பாளோ. அவ ராஜாக்கு யார் உபதேசம் பண்ணலாம்? குரு ரூபத்துல இருக்கிறவா பண்ணலாம். மந்திரி கூட அட்வைஸ் கொடுக்கலாமே தவிர, சஜஷன் கொடுக்கலாமே தவிர உபதேசமா பண்ண முடியாது. சுகநாசர் வந்து மந்திரி ரூபமாக இருந்த பொழுதிலும் கூட இங்க முன்னாடி இந்த உபதேசத்துக்கு முன்னாடி பார்த்தேன்னா அந்த சுகநாசனுக்கும் அந்த தாராபீடன்கிற ராஜாக்கும் என்ன மாதிரி ஒரு பாண்டிங் இருந்ததெல்லாம் வர்ணிப்பா. ஸோ அந்த பொசிஷன்ல இருக்கிற ஒத்தந்தான் இந்த யுவராஜனுக்கே உபதேசம் பண்ண முடியும். ஸோ உபதேசாம் உபதேஷ்டாரா, அந்த ராஜாக்களுக்கு உபதேசம் செய்யறவாங்கிறது லோகே அதிவிரலாக, ரொம்ப குறைச்சல் பேர் இல்லையா? அகங்கார இன்னொன்னு என்னன்னா அகங்கார தாஹச்சு யுவாஹா புருஷாஹா ராஜன் சததம் பிரியவாதினஹ, அப்பிரியஸ்ய து பத்யஸ்ய வக்தா ஸ்ரோதா ச துர்லபஹ. விதுரன் நீதி இல்லையா? விதுரன் வந்து திருதராஷ்டிரனை பார்த்து சொல்றான், ராஜன் ஒரு லோகே சுலபாகா புருஷாகா சததம் பிரியவாதினக. சததம்னா எப்பொழுதும் நித்தியம் பிரியவாதினக புருஷாகா லோகே பவந்தி. ஆனா அப்பிரியஸ்ய து பத்யஸ்ய வக்தா ஸ்ரோதாச்ச துர்லபக. அது வந்து பிரியமாக இல்லாத பொழுதிலும் நன்மையை கொடுக்கும். அபத்தியம்ங்கிறது அப்பிரியஸ்ய து பத்தியஸ்ய, பத்தியம்ங்கிறது பத்தியம் நமக்கு ஆயுர்வேத சாஸ்திரத்துல சொல்றான்ல, அந்த பத்தியத்தை ஃபாலோ பண்ணா உடம்புக்கு நல்லதுன்னு அர்த்தம். பத்தியம்னா குட். அப்பிரியஸ்ய து பத்தியஸ்ய, அப்பிரியமாக இருந்த பொழுதிலும் கூட பாவக்கா கசந்தாலும் உடம்புக்கு நல்லது சாப்பிடுங்கிறனும். ஸோ அப்பிரியஸ்ய து பத்தியஸ்ய வக்தா ஸ்ரோதாச்ச துர்லப. பேசுறவாளும் கம்மி, அந்த மாதிரி உபதேசத்தை கேட்கறவாளும் கம்மி அப்படின்னு விதுரன் திருதராஷ்டிரனுக்கு சொல்றான். அதே மாதிரி இந்த வாடி ராஜ்ஞாம் விரலாக உபதேஷ்டாரக லோகே. சரியா இருக்கா? அதுக்கப்புறம் அடுத்தது அகங்கார தாஹஜ்வர அமூர்ச்சா அந்தகாரிதா விஹ்வலாஹி ராஜ பிரகிருதி. சோ ராஜ பிரகிருதி அப்படின்னாலே ராஜ்ஞாம் ஸ்வபாவகன்னு அர்த்தம். உலகத்துல இந்த ராஜாக்களினுடைய ஸ்வபாவம் எப்படி இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஆஹ் ரொம்ப விஹ்வலானா சஞ்சலான்னு அர்த்தம். சோ ராஜ பிரகிருதி அகங்கார தாஹஜ்வர மூர்ச்சாந்தகாரிதா விஹ்வலாஹி ராஜ பிரகிருதி. ராஜாக்களினுடைய ராஜ பிரகிருதி அப்படின்னா ராஜ்ஞாம் பிரகிருதி, ராஜாக்களினுடைய அந்த ஸ்வபாவம்ங்கிறது இருக்கே அது வந்து எப்படி அப்படின்னா விஹ்வலா சஞ்சலா மாறிண்டே இருக்கும். மேலும் என்ன அப்படின்னா அகங்கார தாஹஜ்வர மூர்ச்சா அந்தகாரிதா. ஸோ அந்தகாரிதானா அந்தகாரஸ்ய பாவம், அந்தகாரேன உங்களுக்கு வந்து காரிதா, அது வந்து அந்தகாரஸ்ய அந்தகாரக இவ ஆச்சரிதா அந்தகாரிதா.
ஸோ இங்க வந்து அகங்காரமே ஒரு தாக ஜுவரம். தாகம்னா சூடுன்னு அர்த்தம். சூட்டு ஜுரம்னு சொல்றோம் இல்லையா? அது நல்ல சூட்டு காய்ச்சல்னு சொல்றாளே. ஸோ அந்த அகங்காரம், அரகன்ஸ் அப்படிங்கிறதே ஒரு ஜுவரம் போல இருக்கு அவனுக்கு, தாக ஜுவரம் போல இருக்கு. அந்த அகங்கார தாகஜ்வரேன மூர்ச்சா, அகங்கார தாகஜ்வர மூர்ச்சா. அந்த மூர்ச்சையா அந்தகாரிதா, இருட்டாக்கப்பட்டவன், பொட்டையாக்கப்பட்டவன் அர்த்தம். ஹூ வாஸ் பிளைண்ட் பை தி அரகன்ஸ் which is present in the form of a dahajwaram, and மூர்ச்சானா who became unconscious because of arrogance. அந்த அரகன்ஸ்ங்கிறது எது போல இருக்கு அப்படின்னா ஒரு தாகஜ்வரம் போல இருக்கு. அது போல இருக்கு, போல இல்ல, அகங்காரமே தாகஜ்வரம்ங்கிற ரூபகாலங்காரம். சோ அகங்காரமே ஒரு தாகஜ்வரமாக இருக்கு. அப்படிப்பட்ட அகங்கார தாகஜ்வரேன மூர்ச்சா, அந்த தாகஜ்வரத்தினால மூர்ச்சானா அன்கான்சியஸ் ஆன அந்த மூர்ச்சையா அந்தகாரிதா, ரொம்ப இருட்டாக்கப்பட்ட, விஹ்வலா, ரொம்ப சஞ்சலாவா இருக்கும் எதுனா ராஜ பிரகிருதி. ஏன்னா அவனுக்கு வந்து சலாம் போடுறதுக்கு 10,000 பேர் வருவா. அதனாலேயே ஒரு அகங்காரம்ங்கிறது வரும். நம்மள மாதிரி உண்டா அப்படிங்கிற ஒரு எண்ணம் டெஃபினட்டா வரும் இல்லையா? நமக்கெல்லாமே வரும், ராஜாக்கள் தான் வராதானே. அப்புறம் மேல மேம் இங்க விஹ்வலாக்கு இதெல்லாம் ஆமா விசேஷணமா? ஆமா ஆமா. ஓகே. அலீக அபிமான உன்மாதகாரிணி தனானி. அலீகம்னா பொய்ன்னு அர்த்தம். அலீக அபிமான அப்படின்னா பொய்யான ஒரு அபிமானம், ஒரு அகம்பாவம். அதனால உன்மாதம், ஒரு மாதிரி தத்தளிக்கப்பட்ட, யோ அபிமானக, அதனால அபிமானம்ங்கிறது தர்ப்பம், திமிரு. அதனால உன்மாதகன ஒரு உன்மத்ததா, ஒரு ஒரு தடுமாற்றம், ஒரு பேதளிச்சுன்னு இருக்குது, ஒரு இன்டாக்சிகேட்டட் ஸ்டேஜ்னு வச்சுக்கோங்க. அந்த தனானிங்கிறது அவனுக்கு இருக்கிற அந்த வெல்த் இருக்கு பாருங்க, அது என்ன பண்ணும் அப்படின்னா அலீக அபிமான உன்மாத காரிணி. அலீகம்னா பொய், பொய்யாக ஒரு தர்ப்பத்தை கிரியேட் பண்ணி அந்த தர்ப்பத்தினால ஒரு உன்மாதத்தை கொடுக்கக்கூடிய ஸ்டேட்டஸ்ல அவனை கொண்டு விடுறது எது அப்படின்னா அந்த தனங்கள்ங்கிறது. புரியுறதா? சோ அதாவது அலீகஹ அபிமானஹ, அலிகாபிமானஹ, பொய்யான ஒரு தர்ப்பம், அதுதான் அலீக அபிமானேன. அதனால ஒரு உன்மாத பாவம். அந்த அலீக அபிமான உன்மாதம் காரயந்தி இது காரிணி. ஏன்னா இட் கோஸ் as an adjective for தனானி. அதனால அதை வந்து நீங்க காரிணி காரிணி அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேவா? நபும்சகலிங்கத்துல இருக்குது. அலீக அபிமான உன்மாத காரிணி தனானி. சரியா இருக்கா? அப்புறம் ராஜ விஷ விகார தந்திர ஆப்ரதா ராஜலக்ஷ்மி. தந்திரானா ப்ரொக்ராஸ்டினேஷன் அர்த்தம். சரியா? Yes. ராஜ்ய விஷ விகார தந்திரா பிரதா ராஜலக்ஷ்மி. சோ அந்த ராஜலக்ஷ்மி ஆனது என்ன பண்ணும் அப்படின்னா ராஜ்யம்ங்கிறதே ஒரு விஷம். சரியா? அந்த விஷத்திலிருந்து ஒரு விகாரம், சேஞ்சஸ். அந்த விகாரத்தினால ஒரு தந்திரா அப்படின்னா லேசினஸ், ப்ரொக்ராஸ்டினேஷன், பண்ற வேலையை இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலான்னு. அந்த ராஜ்ய விகார தந்திரத்தை பிரததாதி இது ராஜ்ய விஷ விகார தந்திரா பிரதா ராஜலக்ஷ்மி. ஸோ பிரதாங்கிறது ஸ்ரீலிங்கத்தில் இருக்கு. இட் கோஸ் as an adjective for ராஜலக்ஷ்மி. லக்ஷ்மிங்கிறதும் பிரதமா விபக்தி ஏகவச்சனம். லக்ஷ்மிஹி லக்ஷ்மியோ லக்ஷ்மியான்னு வரும். ஸோ வந்து ராஜ்யமேவ விஷம், ராஜ்யமே ஒரு விஷம். அந்த ராஜ்ய விஷஸ்ய விஷாது விகாரக, அந்த ராஜ்ய விஷம் வந்து அவனுக்குள்ள இருக்கிறதுனால அதிலிருந்து உண்டார ஒரு விகாரம், சேஞ்சஸ். அந்த விகாரேன, ராஜ்ய விஷ விகாரேன ஒரு தந்திரா, ஒரு ப்ரொக்ராஸ்டினேஷன், ஒரு லேசினஸ். அந்த ராஜ்ய விகார தந்திராம் பிரததாதி இது ராஜ்ய விகார தந்திரா பிரதா, அந்த ராஜ்யலக்ஷ்மி. சரியா இருக்கா? அப்படி அந்த ராஜ்யலக்ஷ்மிங்கிறது அந்த மாதிரி ஒரு சோம்பேறித்தனத்தை உடம்புல கொடுத்துரும். ஓகேவா? அடுத்தது மேல ஆலோகயது தாவத் கல்யாண அபினிவேஷி லக்ஷ்மிமேவ பிரதமம். சோ இப்ப வந்து என்ன பண்றாரு, இப்ப இதுதான் நிறைய பேருக்கு வந்து பிடிக்காது. அவர் வந்து லக்ஷ்மிய வந்து வெய்ன்னு வெய்வர். யாரு? பாணர். லக்ஷ்மிங்கிறது நீங்க வந்து ஒண்ணு, நான் முன்னாடி சொல்லியிருக்கேனான்னு தெரியல, எல்லாமே தெய்வ ரூபம் பௌத்திக ரூபம்னு இருக்கு. இப்ப அஸ்தியுத்தரஸ்யாம் திசி தேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதிராஜ பூர்வாபரவ் தோயநிதி வகாஹ்ய ஸ்தித பிருத்திவ்யா இவமானதண்டகன்னு காளிதாசனுடைய குமார சம்பவத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே இதுதான்.
அங்க ஹிமவத் பர்வதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா அதை வந்து திசி தேவதாத்மான்னு சொல்றார். எல்லா விஷயங்களுக்கும் ஒரு தேவதா பாவம்ங்கிறது ஒண்ணு இருக்கு, பௌத்திக பாவம்ங்கிறது ஒண்ணு இருக்கு. ஸோ இப்ப பாக்குற மலையெல்லாம் நம்ம வந்து தேவதையா பாக்குறோமா? இல்லையே. திருப்பதி மலை ஏறும்போது செருப்பு போடாம போறோம். மத்த மலையெல்லாம் போகும்போது ட்ரெக்கிங் தானே ஏறின்னு போறோம். ஸோ அந்த மலையே பூதபாவமாவும் ஒரு பௌத்திகமாவும் இருக்கு. ஏர்த்லின்னு சொல்றாலும் அந்த ரூபத்திலயும் இருக்கு, தெய்வ பாவத்திலயும் இருக்கு. இப்ப நம்ம அடுப்புல எரியறதும் நெருப்பு தான், சுவாமி கிட்ட ஏத்துற விளக்கும் நெருப்பு தான், சவத்தை ஏத்துற விளக்கும் இதுவும் நெருப்பு தான். எல்லாமே அக்னியினுடைய வேற வேற ஸ்வபாவங்கள். சிலதெல்லாம் பௌத்திக சுபாவம், சிலதெல்லாம் தெய்வீக சுபாவம். சரியா? சோ இப்ப இங்க இவர் திட்டுறத யார அப்படின்னா, பௌத்திகமா இருக்கிற வெல்த், தனம்ங்கிறத தான் அவர் திட்டுறார். அந்த தனத்தை பல டைம் அவர் வந்து மகாவிஷ்ணுவனுடைய வக்ஷஸ்தலத்துல இருக்கிறவோன்னு சொல்லிடுறார். அப்புறம் தாமரைக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்றார். சோ லக்ஷ்மிக்கு என்னெல்லாம் அட்ஜெக்டிவ் வருதோ, க்ஷீர சாகர சமுத்பவா அப்படின்னு சொல்றா. க்ஷீரசாகரத்துலேயும் வந்து இந்த லக்ஷ்மி தானே. ஆனா மகாலட்சுமியை சொல்லலை இங்க, பௌத்திகமா இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த காதம்பரி என்கிட்ட நான் எடுக்கும்போது இந்த சுகநாசோபதேசத்துல இந்த லக்ஷ்மியை திட்டுற இடத்துல நிறைய பேர் விட்டுட்டு போயிட்டா. இவர் வந்து இதனாலதான் இவர் புஸ்தகமே முடிக்காம செத்து போயிட்டாருன்னு திட்டிட்டு போயிட்டா. அந்த மாதிரிலாம் இல்ல. ஆலோகயது தாவது கல்யாண அபினிவேஷி லக்ஷ்மிமேவ பிரதமம். ஸோ ஆலோகயது அப்படின்னா ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், பாரு என்ன அப்படின்னா கல்யாண அபினிவேஷி. கல்யாணம்னா மங்களம்னு அர்த்தம். கல்யாணம் அபினிவிஷதே ஆக்ரஹம் கரோதி இது தற்சீலக. இது வந்து இஸ் கோஸ் அஸ் அன் அபினிவேஷிங்கிறது நிவேஷி நிவேஷினோ நிவேஷினஹ. இட் கோஸ் அஸ் அன் அட்ஜெக்டிவ் ஃபார் சந்திராபீடன், அந்த பிரின்ஸுக்கு போறது. சரியா? லக்ஷ்மிமேவ பிரதமம் ஆலோகயது. லக்ஷ்மியையே ஃபர்ஸ்ட் பார்க்கலாம், பாரு. எப்படி? யாரு? பவான் அஹ், ஆலோகயது, நீ பாரு. சரியா? இங்க வந்து ஆலோகயது பவான் எடுத்துக்கணும். ஏன்னா வந்து பவது ஆலோகயது யதாம் யந்து, ஆலோகயான்னு வரணும் மத்தியம புருஷமா இருந்தா. ஆனா இங்க பவத் சப்தத்தை போட்டுட்டு பவான் ஆலோகயத்தும் நம்ம எடுத்துக்கணும். யாரு அப்படின்னா கல்யாண அபினிவேஷி. கல்யாணம்னா மங்களம், எல்லா மங்களத்தையும் ஆக்ரஹம் கரோதி தற்சீலக. ஹூ இஸ் தி என்ன சொல்றது, பேஸ், ஹீ இஸ் ரெபாசிட்டரின்னு சொல்றோம் இல்லையா, ஆதாரம் ஃபார் ஆல் மங்களம், ஆஸ்பீஷியஸ் திங்ஸ். அப்படி இருக்கிற நீ பவான் ஆலோகயது எத லக்ஷ்மிமேவ பிரதமம் ஆலோகயது. ஃபர்ஸ்ட் லக்ஷ்மியை பாரு, லக்ஷ்மி என்னெல்லாம் பண்ணுவோம் உனக்கு அப்படிங்கிறத ஒன்னொன்னா சொல்லிட்டு வர போறாரு இப்போ. சரியா? படிங்க. நஹி एवं विधम अपरपरिचिताम इह जगति அபரிச்சிதம் இஹ ஜகதி கிஞ்சித் அஸ்தி. sorry अपरपरिचितम इह அபரபரிச்சிதம் இல்ல, जगति அபரிச்சிதம். अपर ஆஹாஹா, அபரிச்சிதம். अपरिचितम ந ந பரிச்சிதம் அபரிச்சிதம், அவ்வளவுதான். ओके ஆ, नहि एवं अपरपरिचितम இஹ इह ஜகதி. जगति किंचिदस्ति यथा इयम अनार्या ஆ, சோ இதை போல இன்னொரு வஸ்து இந்த உலகத்தில் பரிச்சிதம் இல்லாமல் இல்லை அப்படின்னா டெஃபினட்டா இருக்குன்னு அர்த்தம். ஏவம் விதம், அதாவது இஹ அப்படின்னா ஜகதி, இஹ ஜகதி இந்த உலகத்தில், ஏவம் விதம் அபரிச்சிதம் இப்படிப்பட்ட பரிச்சயம் இல்லாத, நஹி கிஞ்சித் நஹி அஸ்தி யதா இயம் அனார்யா. இதுதான் இதனுடைய அன்வயம். சரியா? நஹி ஏவம் விதம் அபரிச்சிதம் இஹ ஜகதி கிஞ்சிதஸ்தி யதா இயம் அனார்யாக்கு அன்வயம் என்ன அப்படின்னா, இஹ ஜகதி ஏவம் விதம் அபரிச்சிதம் கிஞ்சித் ந நஹி அஸ்தி யதா இயம் அனார்யா. உலகத்துல இத போல பரிச்சயம் ஆகாமல் இருக்கிற வஸ்து கிடையவே கிடையாது. யதா யார் மாதிரி அப்படின்னா இயம் அனார்யா. அனார்யாங்கிறது இங்க லக்ஷ்மிக்கு அட்ஜெக்டிவ் என்ன? அனார்யா. ஆர்யா இல்ல, ஹீனமானவள் அப்படின்னு சொல்றார். என்ன மேல लब्धा अपि खलु दुःखेन परिपाल्यते லப்தாபி. அவ நமக்கு வந்து அந்த இந்த இவர் வந்து அஹ், இந்த அவர் பேர் என்னது, பணமே உன்னால் என்ன குணமேன்னு ஒரு பாட்டு உண்டு கமாஸ்ல. ஐ திங்க் வேதநாயகம் பிள்ளையோட கிருத்தின்னு நினைக்கிறேன். ஒரு சஞ்சய் சுப்பிரமணியம் பாடியிருக்கார். பணமே உன்னால் என்ன
அதை வச்சுட்டு இருக்கவாளையும் நீ காமிச்சு கொடுத்துருவ அப்படின்னு பாடுவா. அந்த லிரிக்ஸ் தரும். லப்தாபி கலு துக்கேன பரிபால்யதே. சரி வந்துடுத்து சொத்து அப்படின்னா நிம்மதியா படுத்துன்னு தூங்க முடியுமோ? தூங்க முடியாது. அதை பூட்டி பத்திரமா சாவியை பூட்டி இடுப்புல வச்சுட்டு அதை நம்ம இடுப்புல இருந்து யாரும் திருடப்படாது. ஆத்த விட்டு எங்கேயும் பூட்டிட்டு வெளில போக முடியாது. டகால்னு நம்ம வந்து சாத்தின்ட்டு போயிடுறோம் இல்லையா? ஆத்துல ஒரு வெப்கேம் வைக்கணும், எவ்வளோ கஷ்டம் இருக்கு. அந்த அந்த பைசாவை நம்ம காப்பாத்திக்கணும்னு அப்ப லப்தாபி, லப்தாங்கிறது இந்த லக்ஷ்மிக்கு அட்ஜெக்டிவா போறது. சா லக்ஷ்மி லப்தாபி, அடையப்பட்ட பொழுதிலும் துக்கேன கலு பரிபால்யதே. It has to be protected with துக்க துக்கேன கர்த்தம் இல்லையா? துக்கம்ங்கிறதே இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ப்ரொடெக்ட் ஹர். பரிபாலனம்ங்கிறது காப்பாத்துறது இல்லையா? அப்புறம் दृढगुण दृढगुणपाश सन्धान निष्पन्दीकृतापि नश्यति. ஆமா, திருட குண பாசம். குணம்ங்கிறது நீங்க ரஜ்ஜுன்னு வச்சுக்கோங்க. அதாவது ஒரிஜினல்ல பார்த்தீங்கன்னா சந்தானம்னு இருக்கு. சந்தானம்னாலும் உங்களுக்கு ரஜ்ஜுன்னு அர்த்தம். திருட குணம், திருட குண பாச சந்தான நிஷ்பந்தி கிருதாபி, நல்ல கெட்டியான ஒரு குணம்னா உங்களுக்கு கயிறு. அதனால நல்ல திருடாகா குணாகா திருடகுணாகா. சரியா? திருடகுணாகா ஏவ பாசகா. பாசகனா கயிறு. குணம்ங்கிறது அந்த சுத்துறதை வச்சுக்கோங்க. ஸோ அந்த திரிகுணம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? 3 தடவை சுத்தினா அப்படிங்கிறாலும் ஸோ அந்த சுத்தறதுக்கு குணம். ஸோ திருடாகா குணாகானா நன்றாக சுத்தப்பட்ட திருடகுணாகா. அந்த திருடகுணாகா ஏவ பாசக, அந்த திருடகுண பாசக. திருடகுண பாசஸ்ய சந்தானம். சந்தானம்ங்கிறது கட்டுறதுன்னு அர்த்தம், ஐன்னு அர்த்தம். அந்த மாதிரி கட்டி வச்சிருந்தா கூட அவ வந்து என்ன பண்றா அப்படின்னா, அவ வந்து அனிஷ்பந்தம் நிஷ்பந்தம் கிருதா நிஷ்பந்தீகிருதா அபூத தத்பாவேச்வி. ஸோ திருடகுண பாச சந்தானேன நிஷ்பந்தீகிருதா. நன்னா வந்து ஒரு கெட்டியான ஒரு கயத்தினால அவளை போட்டு கட்டினா கூட என்ன அப்படின்னா அவ வந்து லூசன் ஆகி போயிடுறா. அந்த மாதிரி நிஷ்பந்தி கிருதாபி அப்படின்னா மோஷன்லெஸ்ஸா ஆக்கினா கூட சா நஷ்யதி, அவ அழிஞ்சு விடுறா. போட்டு நம்ம வந்து எதையோ ஒன்றத்தை காப்பாற்றணும் அப்படின்னு ட்ரங்க் பொட்டியில போட்டு பூட்டி வச்சோம்னு வச்சுக்கோங்க, திடீர்னு ஒரு நாள் டிமானிட்டைசேஷன் வந்து கொடுத்தோன்னா எல்லாம் அவுட்டு. அத்தனையும் அத்தனை 500 ரூபாவும் வேஸ்ட்டு, அத்தனை 2000 1000 1000 ரூபாவும் வேஸ்ட்டு இல்லையா? அந்த மாதிரி ஆயிடும். ஸோ அதனால பைசா வந்து இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும். நம்மளோட சமவாய சம்பந்தமா எது இருக்கு அப்படின்னா ஞானம் ஒண்ணுதான். ஏன்னா அதோட அதை நம்ம கிட்டேன்னு பிரிக்கவே முடியாது யாராலையும். என்ன ஆனா ஒருத்தருக்கு பிரெயின் ஹெமரேஜ் வந்துருத்துன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணுவாவா? அவளுக்கு பிரெயின் ஹெமரேஜ் ஆகி எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சர்வைவரா, அவ படிச்சதெல்லாம் மறந்து போயிடுத்து பாவம். என்ன பண்ணுவா? ஆனா அது கூட என்ன சொல்றா அப்படின்னா அடுத்த ஜென்மம் ஆரம்பிக்கும் போதே அவளுக்கு இங்க இருக்கிற வாசனா எல்லாம் வந்துருங்கிறா. ஸோ இப்ப நம்ம உழைக்க வேண்டியது இந்த ஜென்மத்துல எதுக்கோசரம்னா அடுத்த ஜென்மத்துல நல்லா இருக்கணுங்கிறதுக்கோசரம் இல்ல. திருடாக குணாக திருடகுணாக, திருடகுணாக ஏவ பாஷாக திருடகுணபாஷாக. திருடகுணபாஷஸ்ய சந்தானம் திருடகுணபாஷ சந்தானம். அப்புறம் அனிஷ்பந்தம் நிஷ்பந்தி கிருதா, அனிஷ்பந்தம் நிஷ்பந்தம் கிருதா நிஷ்பந்தீகிருதா. திருடகுணபாஷ சந்தானேன நிஷ்பந்தீகிருதா அபி சா என்ன பண்றா அப்படின்னா நஷ்யதி. நிஷ்பந்தீகிருதா அப்படிங்கிறது அவளுக்கு அட்ஜெக்டிவா போறது லக்ஷ்மிக்கு. சரியா? அதுக்கப்புறம் न மேல परिचयं रक्षति. ரொம்ப எனக்கு தெரிஞ்சவான்னா அப்படின்னா அதெல்லாம் காப்பாற்ற மாட்டான். எனக்கு ரொம்ப வேண்டியவா கொஞ்சம் ஒரு 2 கப்பு எக்ஸ்ட்ராவா கொடுங்கோ, அவளை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரொடெக்ஷன் போடுங்கோ அப்படின்னா அவளுக்கு வந்து அந்த அவளுக்கு வந்து பார்ஷியாலிட்டியே கிடையாது. என்ன பரிச்சயம் ரக்ஷதி. அப்புறம் न अभिजनम् ईक्षते न அபிஜனம்னா वैदग्ध्यं அபிஜனம்னா गणयति. சத்குலே உற்பன்னகன்னு அர்த்தம். நல்ல ஒரு குலத்துல பிறந்தவன் அப்படிங்கிறதுனால அவனை பார்க்க போறது இல்ல. அவளுக்கு எத்தனை நாள் இருக்கணும்னு தோன்றதோ அத்தனை நாள் தான் அங்க இருப்போம். சரியா? அப்புறம் न वैदग्ध्यं गणयति. விதக்தஸ்ய பாவம் வைதக்தியம். ஸ்காலர்ஷிப், பீயிங் அ ஸ்காலர். ஒரு ஸ்காலர் அப்படிங்கிறதுனால கணயத்தின்னா கவுண்ட்ஸ்னு அர்த்தம். she doesn't take him into count அப்படின்னா அவன் பெரிய விதக்தனா இருக்கலாம், சரஸ்வதி காப்பாத்தட்டும், நான் ஏன் காப்பாத்தணும் அப்படின்னு விட்டுடுவோம். அப்புறம் न त्यागम् आद्रियते. ஆமா, தியாகம் அப்படிங்கிறது அவன் வந்து தியாகத்தை ந ஆத்ரியத்தை அப்படிங்கிறது ந லட்சியத்தைங்கிற அர்த்தம். அது
ஒரு நிமிஷம். அந்த ஜலம் ஷீலம் கிரமம் நானுசரதி கிருத்வா தியாகம் தானம் நைவ ஆத்ரியதே தான நிரத ஜனஸ்ய ந ஆதரம் கரோதி. ஏன்னா அவன் இருக்கிறதா எடுத்து கொடுத்துட்டானா, அதனால அப்படிப்பட்ட தியாகம் ந ஆத்ரியதே அப்படின்னா யாரு வந்து தானசீலக அவனை வந்து அவ கட்டிண்டு அழறது இல்ல. சரியா, அவனை விட்டு விடுறான். அதுக்கப்புறம் ஜி ஜி ஆ, தியாகம்ங்கிறமோ தானம் பண்றவனா ஆமா, அதான வெல்த தான தியாகம். தான நிரத ஜனகான்னு அர்த்தம். ஓகே. அந்த தான நிரத ஜனஸ்ய ந ஆதரம் கரோதி. அவ ஷி டசன்ட் ரெஸ்பெக்ட் ஹிம் அப்படின்னா அவன்கிட்ட ரொம்ப இருக்க மாட்டான். ஏன்னா இருக்கவே முடியாதே. கர்ணன் கிட்ட கர்ணன் கிட்ட ஏதாவது இருக்குமோ? அவன் யார் எது கேட்டாலும் கொடுத்துருவான். அந்த மாதிரி இல்லையா? அப்புறம் न विशेषज्ञता विचारयति விசேஷ அபிஜ்ஞதாதாம் ந விசாரயதி. எனக்கு ரொம்ப வந்து ரொம்ப வந்து தெரிஞ்சவா அப்படிங்கிறதுனால அவ வந்து விசேஷம் ஜானாதி இது விசேஷஜ்ஞா. அந்த விசேஷஜ்ஞஸ்ய பாவக விசேஷஜ்ஞதா. அந்த அதை ந விசாரயதி. அவ ரொம்ப விஷயம் தெரிஞ்சவா அப்படிங்கிறதுனால அவ கிட்ட அண்டின்னு இருக்கா, அதெல்லாம் கிடையாது. அவளுக்கு வேண்டாம்னா விட்டுட்டு போயிட்டே இருப்போம். சரியா, அதுக்கப்புறம் कम कमलिनी संचरण व्यतिकर लग्न अनिल லக்ன லக்ன நளின लग्न நால கண்டகா இவ ந क्वचित् நிர்பரம் ஆபத்னாதி பதம். ஸோ வந்து என்ன அப்படின்னா கமலினி சஞ்சரண வியதிகர லக்ன நளின நால கண்டகா இவ ந क्वचित् நிர்பரம் ஆபத்னாதி. நிர்பரம் அப்படிங்கிறது நிശ്ചலம். பதத்தை நிശ്ചலம் ந ஆபத்னாதி. நிശ്ചலமா அவ ஒரு இடத்துல இருக்க மாட்டா. எது போல அப்படின்னா முள்ளு குத்தினவ போல. சரியா, முள்ளு குத்தினவா ஒரு இடத்துல நிக்க முடியுமோ? இப்படி இப்படின்னு குதிச்சுட்டே இருப்பா. ஏன்னா முள்ளு முள்ளு மாட்டின்னு இருக்கும், அவளால ஸ்திரமா ஒரு இடத்துல நிக்க முடியாது. எதனுடைய அவ வந்து கமலினி சஞ்சரணம். அவ வந்து எதுல சஞ்சரணம் பண்றா அப்படின்னா கமலினினா லோட்டஸ். சோ அந்த லோட்டஸுக்குள்ள சஞ்சரணம் பண்ணிட்டு இருக்கா. அந்த சஞ்சரணஸ்ய வியதிகரகான சம்பந்தகான்னு அர்த்தம். சோ கமலத்துல வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா அப்படிங்கறது இந்த இடத்துலலாம் தான் நமக்கு இடிக்கும். அந்த லக்ஷ்மி தானே கமலத்துல உட்காந்துருக்கா, அப்ப வந்து இப்படி அப்ப அவரை தானே சொல்றா அப்படின்னு நம்ம அவர் வந்து சொல்ற மாதிரி இருக்கும். நம்ம வந்து அந்த பௌத்திக லக்ஷ்மியா எடுத்துக்கணும் அது. சோ கமலினீஷு சஞ்சரணம், அந்த கமலங்களுக்குள்ள அவ சஞ்சரணம் பண்ணிட்டு இருக்கா. அந்த அந்த சஞ்சரம் பண்றதுனுடைய ஒரு வெதிகரம் அப்படின்னா சம்பந்தம். அந்த வெதிகரேன லக்னாகா, அந்த கமலத்துக்கிட்டேயே இருக்கிறதுனால அந்த ஒரு சம்பந்தத்தினால லக்னம்னா மாட்டிக்கொள்ளப்பட்ட எது அப்படின்னா நளினானாம் நாளானி. நாளம்னா தண்டுன்னு அர்த்தம், நளினம்னா தாமரை. நளினானாம் நாளானினா தாமரைகளினுடைய தண்டுகள். அந்த அதனுடைய கண்டகங்கள், கண்டகம்னா முள்ளு. சரியா, சோ எப்ப பார்த்தாலும் அவ வந்து தாமரையோட அவளுக்கு ஒரு கான்டாக்ட் இருந்துட்டே இருக்கு. அந்த சம்பந்த வசாத்து என்ன ஆறுது அப்படின்னா அந்த தாமரை தண்டுல இருக்கிற முள்ளுல காலை மாட்டின்றவ போல எப்பவுமே அவ எப்படி இருக்கா அப்படின்னா நிர்பரம் பதம் क्वचित् நிர்பரம் பதம் ந ஆபத்னாதி. சோ क्वचित् நிர்பரம் பதம் ஆபத்னாதி. அவ எப்பவுமே நிശ്ചலமாவே இருப்பா, ஒரு நிശ്ചலமா இருக்க மாட்டா, சஞ்சலாவே எப்பவுமே இருந்துட்டு இருப்பா. புரியுதா? சோ கமலினீஷு சஞ்சரணம், கமலினி சஞ்சரணம். அந்த கமலினி சஞ்சரணே சஞ்சரணஸ்ய व्यतिकरः கமலினி சஞ்சரண व्यतिकरः. அந்த கமலினி சஞ்சரண व्यतिकरेण லக்னா லக்னः கமலினி சஞ்சரண व्यतिकर லக்னः நளினானாம் நாளः நளினநாளः நளினானாம் நாளானி நளினநாளானி நளினநாளானாம் கண்டகாः நளினநாளகண்டகாः. சோ கமலினி சஞ்சரண व्यतिकर லக்னாः நளினநாளகண்டகாः யஸ்யாः சா அப்படின்னு கொண்டு போய் அவளுக்கு சேர்த்துக்கணும். சரியா, ஆபத்னாதி அப்படிங்கிறது ஆபந்து பத்னாதி பதம் क्वचित् நிர்பரம் ஆபத்னாதி. சரியா, ந நிபத்னாதி ந நிர்பரம். ஒரு இடத்துல நிശ്ചலமா அவ இருக்கிறது இல்ல, சஞ்சலமா இங்கேயும் அங்கேயுமா கூச்சுண்டே தான் இருக்கும். புரியுறதா? ஜி அதுக்கப்புறம் கமலாக்கும் கமலினிக்கும் என்ன வித்தியாசம்? கமல சஞ்சரணாக்கும் இந்த கமலினின்னா என்ன அர்த்தம்?
கமலினி, கமலத்துக்கும் கமலினிக்கும் என்ன அர்த்தம்னு என்ன வித்தியாசம்னு கேக்குறேன். கமலினி ஷூ என்னன்னு பார்க்கணும். தேர் ஷுட் பி சம் டிஃபரன்ஸ். பார்த்து சொல்றேன் நான். சரியா? அஹ், அதுக்கப்புறம் படிக்கவா? படிங்க. யதா யதா ச அயம் சபலா யதா தீப்யதே யதா ததா ச ததா இயம் சபலா. यथा यथा च इयं चपला दीप्यते அஹ், तथा तथा दीप्शिखा इव कज्जल कज्जल मलिनमेव மலினமேவ கர்ம கேவலம் मलिनमेव कर्म केवलम् उद्वमति. யதா யதா ச இயம் சபலா. சபலானா சலனத்தோட இருக்கிற ஃபிக்கல் நேச்சர்னு சொல்றோம் இல்லையா? இயம் சபலாங்கிறது லக்ஷ்மிக்கு அட்ஜெக்டிவா போறது. இந்த ஃபிக்கல்டு நேச்சரா இருக்காளே இந்த லக்ஷ்மியானவள், யதா யதா சபலா தீப்யத்தை, அவ எப்போ எந்த இடத்துல பிரகாசத்தோட இருக்காளோ அப்படின்னா நல்லா சமிருத்தியா ஆக்குறாளோ ஒருத்தர, ததா ததா தீபசிகா இவ கஜ்ஜல மலினமேவ கர்ம கேவலம் உத்வமதி. உத்வமதினா வாமிட் பண்றதுன்னு அர்த்தம். வெளி வெளிவிடுகிறாள்னு அர்த்தம். சரியா? எது போல அப்படின்னா, எப்படி தீபம்ங்கிறது தீபத்தினுடைய ஷிகானா ஃப்ளேம்னு அர்த்தம். சரியா? அந்த சுடர்ன்னு சொல்றோம் இல்லையா? அதுக்கு தான் ஷிகான்னு பேரு. ஸோ தீபஸ்ய ஷிகா தீபசிகா, தீபசிகா இவ. அந்த தீபசிகா போல அந்த தீபசிகா என்ன பண்ணும்? நன்னா ஒரு இடத்துல ஒரு செவுத்துக்கிட்ட நன்னா விளக்கேத்துறோம்னு வச்சுக்கோங்க, பிரகாசத்தை கொடுக்கும். அது அணைஞ்சப்புறம் அந்த இடம் பூரா அந்த அந்த காலத்துலலாம் இந்த ஆத்து வாசல்ல ஒரு விளக்கேத்துறதுன்னு ஒரு இடம் இருக்கும் தெரியுமா? அந்த இடத்துல விளக்க ஏத்துவாங்க. பெறன்னு சொல்லுவாள்ல. பெறன்னு சொல்லுவோம். அந்த ரேழியில பெறையில விளக்கேத்துவான். அந்த விளக்கை ஏத்தி ஏத்தி அந்த இடம் பூரா கருப்பாக்கிட்டு போயிடும். பிரகாசத்தை கொடுக்கும். ஆனா என்ன அப்படின்னா, கஜ்ஜல மலினமேவ கர்ம கேவலம் உத்வமதி. கர்மனா காரியம்னு அர்த்தம். எப்படி ஒரு தீபசிகாங்கிறது பிரகாசத்தை கொடுத்துட்டும் கடைசியில கஜ்ஜலம்னா அஞ்சனம் மை போல, மலினம்னா அழுக்கு ஆர் கருப்புன்னு வச்சுக்கோங்க. கஜ்ஜல மலினம் இவ கர்மனா காரியம் கேவலம் உத்பவதி. ஸோ அதே மாதிரி இவ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த சபலா இயம் சபலா லக்ஷ்மிஹி எத்திர எத்திர தீப்யதே, எப்படி எப்படி யதா யதா தீப்யதே, அவ எங்கெங்கெல்லாம் சுடர் விட்டு எரியறாளோ அங்க எல்லாம் என்ன ஆகும்? மலின கர்ம தான், கெட்ட காரியங்கள் தான் ஜாஸ்தியா இருக்கும். பைசாவை வச்சுண்டு மிஸ்யூஸ் பண்றவா தான் ஜாஸ்தி. எனக்கு நிறைய காசு இருக்கு, நான் இன்னும் நிறைய, பகவான் எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்கார், நான் வந்து எல்லாருக்கும் தர்மம் பண்றதுக்கு தான் பகவான் என்னை சம்பாதிக்க வச்சிருக்காரு யாராவது சொல்றாளோ? இல்லையா? அஹ்? என்ன சொல்றேன்? அஹ்? உன்னோட ஃபேமிலிக்கு வச்சுன்ட்டு மீதி எல்லாத்தையும் கொடுத்துருன்னு சொல்றா. நமக்கு வந்து ஸ்டேட்டஸ் ஏற ஏற நம்ம காரையும் அதையும் மாத்திட்டு இருப்போமே தவிர, காரை மாத்துறது கெட்ட கர்மா இல்ல, நல்ல கர்மால போறதுங்கிறது வெரி வெரி லெஸ். சரி, அது எது போல அப்படின்னா, ஒரு தீபசிகா போல. ஒரு தீபத்தினுடைய சுடர் வந்து எப்படி வந்து வெளிச்சத்தையும் கொடுக்கும், அதே சமயத்துல அது இருக்கிற இடத்த ஒரே மலினமாக்கிட்டு போகுமோ, அந்த மாதிரி இவனும் பண்ணிடும். புரியுதா? ம்? ஆமா. அதுக்கப்புறம் न हि तं पश्यामि यः परिचितया अनया न निर्भरम् उपगूढः यः वा न विप्रलब्धः. ஸோ வந்து நஹி தம் பஷ்யாமி யஹ அனயா பரிச்சிதயா ந நிர்பரம் உபகூடக யஹ வா ந விப்ரலப்தக. அதாவது உபகூடகன்னா ஆலிங்கிதகன்னு அர்த்தம். அனயா ஆலிங்கிதக. ஸோ அனயா பரிச்சிதையா அப்படின்னா, இங்கு இவ்வாறு பரிச்சயமான இந்த லக்ஷ்மியினால், நிர்பரம் அப்படின்னா இருக்க, உபகூடக அப்படின்னா ஆலிங்கிதக, யஹ வான விப்ரலப்தா, அவனை ஃபர்ஸ்ட் நன்னா இருக்க பிடிச்சிப்போ, அதுக்கப்புறம் அப்படியே விப்ரலப்தகனா சீட் பண்ணிடுவோம். பிரதாரித்தகான்னு அர்த்தம். அதே சமயத்துல சீட் பண்ணிட்டு கிளம்பி போயிடுவோம். அந்த மாதிரி நான் ஒருத்தனை கூட பார்த்தது கிடையாது. நஹீதம் பஷ்யாமி, இந்த மாதிரி இவளால் ஆலிங்கனம் பண்ணப்பட்டவனும் அவனை ஆலிங்கனம் பண்ணிட்டு விட்டவனாக நான் வந்து ஒத்தனை கூட நான் பார்க்காம இருந்ததே இல்லைன்னு. புரியுதா? எல்லாரையும் பார்த்திருக்கேன். ஷி ஹக்ஸ் ஃபர்ஸ்ட், தென் ஷி சீட்ஸ். புரியுதா? அதுக்கப்புறம் नियतम् इयम् आलेख्य गतापि चलति पुस्तमयि अपि इन्द्रजालमाचरति उत्कीर्णा अपि विप्रलभते श्रुता अपि अभिसन्दते சிந்திதா அப்பி வஞ்சயதி. ஆமா. சோ வந்து என்ன அப்படின்னா, நியதம் இயம் ஆலேக்கிய கதாபி, அப்படியே ஆலேக்கியம்னா சித்திரம். ஒரு ஒரு படத்துல இவளை வரைஞ்சி வச்சிருந்தா கூட
அவ வந்து சலதி அப்படின்னா அந்நியத்திர பிரயாத்தின்னு அர்த்தம். வேற எங்கேயோ ஓடி போயிடுவோம். நீ சித்திரத்துல வரைஞ்சு வச்சா கூட ஓடி போயிடுவோம் அப்படின்னா அவ்வளோ அஸ்திரா ஆகும். அப்புறம் புஸ்தமயி அபி இந்திரஜாலம் ஆச்சரதி. புஸ்தமயி அப்படின்னாலே மிருது காஷ்டாதி ரச்சித புத்தலிகாக்கியா அபி. புத்தலிகானா அந்த பொம்மை மாதிரி வச்சுக்கோங்க. அது வந்து மிருத்துனா மண்ணு, இல்லைன்னா காஷ்டம்னா கட்டை, இல்லைன்னா லோகம், எதனால பண்ண வச்சிருந்தா கூட அவ ஏதோ ஒரு இந்திரஜாலம்னா மேஜிக்னு அர்த்தம். ஏதோ ஒரு மேஜிக்க பண்ணி இங்கேருந்து ஓடி போயிடுவோம். அகஸ்மாத்து லுப்பியதி, காணாம போயிடுவோம், எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுவோம். புரியுறதா? அதுக்கப்புறம் அதாவது மிருதாவா தாருணாவா அத வஸ்திரேணாபி அத சர்மணா லோகரத்னைஹி கிருதம் வாபி புஸ்தம் இது அபிதீயதே. அதுக்கு தான் புஸ்தம்னு பேரு. மிருத்துனா மண்ணு, தாருனா கட்டை, வஸ்திரம்னா துணி, அந்த இது மாதிரி பப்பட்டை மாதிரி வச்சுக்கோங்க. இந்த ராஜஸ்தான்லாம் ஒன்று விற்குமே, ம். புத்திலிக்கான அது ஒன்று சொல்லுவா இல்லையா, அது பேரு அதான். லோகரத்னைஹி கிருதம் அப்பி, லோகம் இரும்பு ரத்தனங்களால் செய்யப்பட்டத இந்த புஸ்தம்னு சொல்றான். புரியுறதா? அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா உத்கீர்ணாபி விப்ரலபதே. உத்கீர்ணா அப்படின்னா செதுக்கப்பட்ட பொழுதிலும் கூட, அவளை செதுக்கி வச்சிருந்தா, ஸ்கல்ப்ட் பண்ணா கூட அவன் என்ன பண்றா அப்படின்னா விப்ரலபதே அப்படின்னா ஜடிதி பரித்தியஜ்ய வஞ்சயதி, உடனே விட்டுட்டு ஏமாத்திடும். சரியா? சரியா இருக்கா? எஸ். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அஹ், ஸ்ருதா அபி அபிசந்ததே. நல்ல அவளை பத்தி தெரிஞ்சுண்டா கூட அவன் வந்து அவளையும் வந்து சீட் பண்ணிடுவான். சிந்திதா அபி வஞ்சயதி. அவன் வந்து அவளை பத்தி மெடிடேட்டே பண்ணிட்டு இருந்தா கூட அவன் வந்து சீட் பண்ணிடுவான். புரியுறதா? சதா சர்வகாலம் பணம் பணம் பணம்னு இருந்தா கூட அவளையும் அவன் ஏமாத்திட்டு போயிடுவான். ம், சரியா இருக்கா? என்னெல்லாம் எழுதலாம்னு இவர் யோசிச்சு எழுதியிருப்பாரு போல் இருக்குல்ல. ஆமா, முன்ன சும்மா எவ்வளவு மேக்னம் ஆப்பஸ், சம்ஸ்கிருதத்துல ஒரு மேக்னம் ஆஹ் ஆப்பஸ் இது. இதோட நிறுத்திக்கிறேன் கிளாஸ. லிஸ்ட் போட்டு வச்சிருந்தார்.